ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டை 2 சேர்த்துக்கலாம். கூடவே கிராம்பு 4-5 சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். இது வறுத்ததும் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவுமே நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரட்டும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுப்படும் போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீடியம் தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு பச்சை மிளகாலாம் சேர்க்கும்போது அதோட காரமே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வெறும் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து பொரிய விட்டதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 kg சிக்கன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அதனால் உப்பு இப்பயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வேணும்னா கொஞ்சம் அதிக தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் நல்லா 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். தட்டு போட்டு மூடிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசனையாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நானுன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.